பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. ஓகேயா? சூப்பரா இருக்கு. இருந்தாலும் மது அளவுக்கு எனக்கு வர மாட்டேங்குதுடா. இப்ப மட்டும் மதுவா இருந்தாலும்னா இங்க இடமே இல்லாத மாதிரி பெருசா கோலம் போட்டிருப்பான். ஆனா என்ன பத்தியா குட்டியோண்டாதான் தெரியுது. என்ன ஸ்னோ? அழகா இருக்கா? ஆமா, உன் அப்பா மாமாவும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏடா, என் கோலம் ஸ்னோக்கே பிடிச்சிருக்குண்ணா. நான் மட்டும் பிறந்ததுல இருந்தே கோலம் போட ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்நேரம் ஆகா ஓகோன்னு வந்திருப்பனோ. பிறந்ததுல இருந்து நீ? ஆமா, ஏன் பொறாமையா இருக்கா உனக்கு? ஆனா உன் அன்பு, நான் மட்டும் பிறந்ததுல இருந்து கோலம் போட கத்துக்கிட்டேன். பெரிய ஆளா வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீ எல்லாம் புஷ்வான மாதிரி காணாம போயிருப்ப. அது எப்படி செல்லம்? நீ பெரிய ஆளானா நான் புஷ்வான மாதிரி காணாம போயிருவேனா? ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துக்கிட்டு உனக்கு எந்த கஷ்டமும் வராம உன்னை கண்ணுக்குள்ள வச்சுலாம் பாத்துட்டு இருந்திருக்கேன். யாரு நீ பாத்துட்டு இருந்த? ஆமாண்டா குரங்கு. இப்போ கவிதை எழுதி அதுல பெரிய ஆளா வந்திருப்பேன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா கோலம் போட்டு பெரிய ஆளா வரணும்னு நினைச்ச பத்தியா? வந்திருக்கலாம். நம்ம தெருவுல எல்லாம் பொங்கல் போட்டி நடக்கும் பத்தியா? அந்த போட்டியில சேர்ந்திருந்தா கூட ஒருவேளை ஆறுதல் பிரைஸ் கிடைச்சிருக்கோம். டேய், உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. ஒரு நாள் என் அருமை பெருமையில உனக்கு புரியண்டா. அன்னைக்கு நீ மூக்கால ஆளாட்ட பாரு. என்னடா? மூக்கால கூடாது. மதம்மா சொன்னா பை. என்ன அவ என்ன சொல்றா? இனியாத்த மூக்கால அழ முடியாதான். மது அம்மா சொன்னாங்களாம் பாயால தான் அழ முடியணும். ஏஸ்னோ, உனக்கு அப்பா மாமா கிடைச்சிட்டானா நான் முக்கியம் இல்ல பாத்தியா? நானும் தானே உனக்கு வாங்கி தரேன். செல்லம், நாங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்போம். நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள கொடுப்பீங்க. நாங்க பைக்ல உட்கார வச்சு ஜம்முன்னு போவோம்ல. அப்போ குழந்தைங்களுக்கு நாங்க தான் இம்பார்ட்டன்ட். இருடி, உனக்கு நாளையில இருந்து நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வரவே இல்ல கண்டுக்கவே மாட்டேன் பாரு. நிலாக்ஷாக்கு மட்டும் தான் எல்லாம் இனிமே. அப்படிதான். சிரிக்கலாம் முடியாது, போயிரு. போடி சண்டை. ஆமா, மது எங்க போயிட்டா? என்ன இன்னுமா வரல? வந்துருவா. அது சரி. என்ன மேடம், இன்னைக்கு என் கூட கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க காலையிலேயே? நீ கூப்பிட்டா நான் வந்தேன். அப்புறம் அன்பு, நாளைக்கு கேரல் தெரியும்ல? தெரியும்டி. யாரையாவது ஒருத்தங்களை விட்டு ரோட்டு பக்கம் புல்லெல்லாம் நிக்குதுலாம், அதெல்லாம் கட் பண்ணி விட சொல்லணும். சரிம்மா. அப்புறம் வரவங்களுக்கு நைட் சாப்பாடுலாம் கடையில ஆர்டர் பண்ண வேண்டாம்னு தாத்தா சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் சப்பாத்தி மட்டும் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்லாம், அதுல 2 பேர் என்னமோ வாமிட் பண்ணிட்டாங்களாம். அதனால தாத்தா இந்த வாட்டி கிரேவி மட்டும் இல்ல, எது பண்ணாலும் வீட்டிலே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் செல்பாட்டி, அருணுக்கு தான் பரோட்டா போட தெரியுமே, அதனால பரோட்டாவே வச்சிடலாம் நாங்க. ஆனா அன்பு நிறைய பேருக்கு பரோட்டா ஒத்துக்காது. அதனால தமிழத்தை என்ன சொன்னாங்கன்னா, இடியாப்பமும் சப்பாத்தியுமே வீட்டிலே வச்சிருவோம். யார் யாருக்கு எது தேவையோ அதை சாப்பிடட்டும். சரிம்மா, அப்ப திங்ஸ் எல்லாம் நானே வாங்கி கொடுத்துடுறேன். அத்தையும் அம்மாவும் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும்னு எழுதிட்டு இருந்தாங்க. நாம இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு வர நேரத்துல கடையில இருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டே வந்துடலாம். சரிடி. தாத்தா கூட இவ்ளோ பிளான் போட மாட்டாரு. சரியான லூசி. அப்புறம் நாளைக்கு என்ன மதியமே வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஏன், எங்கேயாவது போறியா? வீட்டுல அவ்வளவு வேலையை வச்சுட்டு. சரி, ஓகே. ஏன் செல்லம், உனக்கு நியாத்த பிடிக்குமா இல்ல உன் அப்பா மாமா பிடிக்குமா? அப்படியாடி செல்லம், நாளைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாங்கல்ல, இரு நான் அந்த பைக்ல தூக்கி போட்டு கொடுத்து விடுறேன். ஏய், குழந்தை மிரட்டி சொல்ல வைக்கிற பத்தியா? குட் மார்னிங். நேத்தைக்கு மூக்கால அழுதுட்டு ரூமுக்குள்ள போனேன், இன்னைக்கு இவ்வளவு பல்ல கட்டிட்டு வரேன். மூக்கால அழுதனா? அதானே, அதெல்லாம் மூக்கு இருக்கிறவங்களுக்கு. ஆர்த்தி நீ நைட்ல பாலை கொடுத்து உன் மனசை வேற கஷ்டப்படுத்திட்டாங்க. நைட்டு ஃபுல்லா அழுதழுது உன் கண்ணை வீங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு அருண் வேற தாலி கட்டிட்டான். இத நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா பல்ல கட்டிட்டு வரேன். இனியா, என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அந்த ஆளுதான் கவலைப்படணும். அவன் கவலைப்படணுமா? ஆமா, நான் எதுக்கு கவலைப்படணும்? பாத்தியா, இவ்வளவு நினைச்சுதான் நீ ஃபீல் பண்ணிருக்க. அப்போ அருணை நீ ஏத்துக்கிட்டியா? எங்க ஏத்தன அவர? அவர் மொட்டை மாடியில தான் ஏறி நிக்காரு, அதெல்லாம் அவரே ஏறி போயிருவாரு. அப்போ உனக்கு வருத்தமே இல்லையா இப்போ? இனியா, நம்ம ஜெயம் ரவி சார் இருக்காருலாம்,
ஜெயம் ரவியா? ஆமா, ஆக்டர் ஜெயம் ரவி. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அருண் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு என்ன சம்பந்தம்? அது இல்ல இனியா, சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கோம். சார், அதுல ஜெயம் ரவி சாருக்கு அம்மாவா வருவாங்களே நதியா? அவங்க அழகோட சீக்ரெட் என்ன தெரியுமா? என்ன? அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்துக்கும் வருத்தப்பட மாட்டாங்களாம். எப்பவுமே அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்களாம். அதனாலதான் இத்தனை வயசு அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட அழகு இன்னமும் அப்படியே இருக்காம். தாங்கள் கூற வருவது, வயசானாலும் நம்ம அழகு அப்படியே இருக்கணும்னா ஆளு வேற எல்லாம் தேவையில்ல, எப்பவும் சந்தோஷமா இருந்தாலே போதும். ஸ்கின் எல்லாம் சுருங்காம எப்பவும் அழகாவே இருப்போம். என்ன செல்லம், முடியலையா? சத்தியமா முடியலடா. ஹாய். காய் இல்ல, ஹாய். ஏன் காக்க ஹாக்க உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சா போதும். அவ குழந்தை. ஏன் சார், உங்களுக்கு குழந்தை பிடிக்கானா? இனியாவ கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிறக்க போற குழந்தை எடுத்து கொஞ்சலாமே. எதுக்கு பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்கி வச்சிருக்கீங்க? ஏய், அருணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தங்கச்சி நல்லா பார்க்க மாட்டேன் பாத்துக்கா, ஒடிச்சிருவேன் பாத்துக்கோ. இது பக்கத்து வீட்டு குழந்தை இல்ல, மதுவோட குழந்தை. ஆமால, உன் அண்ணன் ஒய்ஃப் வேற இருக்காங்கன்னு சொன்னல, அந்த குழந்தையா? லூசு. ஆமா, நேத்துக்கு அவங்க வீட்ல இல்லையா? இல்ல, அவ அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. ஆனா நேத்து நைட்டு 10 மணிக்கெல்லாமே வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா கொண்டு விட்டுட்டு போனாரு. ஓ அப்படியா, அதான் அவங்கள நான் பார்க்கல. ஆமா, பாப்பா பேர் என்ன? சோலி. என்ன கோலி? என்ன இனியா சொல்றா? என்ன கோலி? கோலி இல்லடி, ஜெஷோனா ஸ்னோலின். ஓ, இவங்க அம்மா எங்க போயிருக்காங்க? ஏஞ்சல், சத்தியமா நீ எப்போ இப்படிதான் இருப்பியா? ஏன்? இல்ல, நேத்துக்கு உன் லைஃபே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீ எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்க. எப்பவும் அழுதுட்டே இருந்தா என் அழகெல்லாம் போயிடலாம். அப்புறம் நான் எப்ப நதியா மேம் மாதிரி ஆகுறது? எப்ப எனக்கு சினி ஃபீட்ல ஒரு இடம் கிடைக்கும்? நீ மட்டும் பூமியில பிறந்திருந்தா. இது யாருன்னு தெரியலையே, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் புதுசா ஒருத்தங்க வந்து இறங்குறாங்க. இனியா, கோலம் சூப்பரா இருக்கு. உன் அளவுக்கு வரல மது. நீனா எவ்வளவு அழகா பெருசா போட்டிருப்ப. என்ன ஏஞ்சல், காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போல. என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமா. ஹவ்? நான் படிச்சு முடிச்சதும் எனக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா எனக்கு உடனே வேலை கிடைக்கலையா? நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ரிசப்ஷன்ல வேலை பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கீங்களா? முதல்ல அவளை பேச விடு. அப்படியெல்லாம் இல்ல, அருணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனாலதான் நைட்ல நான் கிளம்பி வந்தேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தான் வந்திருப்பேன். இனியாதான் அவ போன்ல உன்னோட போட்டோ காமிச்சு கொடுத்தான். ஓ அப்படியா? என்னமா, இந்த வீட்டுல எத்தனை பேரை நான் புதுசா பார்க்கணும்? எல்லாரையும் பார்த்துட்டேன், நான் தான் கடைசி. போதுமா? அப்பனா ஓகே. அப்புறம் அன்பு, உன் பொண்டாட்டி இன்னைக்கு வரதா சொல்லிட்டு இருந்தேன், என்னமா வரல போல? ஏய், உன் கொழுப்பு கூட்டிட்டே இருக்கு, நீ வேணுனே என்ன கடுப்பேத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேச்சா, நீ தானே நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்த என் பொண்டாட்டி இன்னைக்கு வருவா வருவா அப்படின்னு. யார் அந்த ஸ்ருத்தின்னு எனக்கு இன்னைக்கு பார்க்கணும். சரி, அப்படியே நான் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு வரேன். நீ பாத்து போ. ஏனியா, இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கால? ஆமா மது. சாமி வீட்டுக்கு கூட்டு வர முடியும்? உனக்கு வீட்டுல உள்ளவங்க வாங்கி தராங்கல்ல, அதுவே காணும். என்ன டார்லிங், என்ன இப்படி சொல்லிட்ட? நீயே என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படலாமா? ரொம்ப நடிக்காதடா. தாலியே கட்டி கூட்டு வந்திருக்கேன், கூட்டு வந்துட்டு என்கிட்டே நடிக்கிற பத்தியா? அது ஒண்ணும் இல்ல ஹர்ஷா, அந்த பொண்ணு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தா. அவ அத்தான் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். அந்த ஆள் வேற என்ன கடுப்பேத்துற மாதிரி நீ இப்ப காப்பாத்தினாலும் அதுக்கப்புறம் அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டானா. கோவத்துல நானே தாலி எடுத்து கட்டிட்டேன். சரி விடு, காப்பாத்தணும்னு நினைச்சுதானே தலையை கட்டினேன். ஆமா டார்லிங், எனக்கு தான் கல்யாணத்தை பத்தி எந்த கனவுமே இல்ல. சோ எனக்கு வரப்போற ஒய்ஃப் போல்டா இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கனே தவிர அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எல்லாம் கனவு கண்டது கிடையாது. கிடைக்கிறத ஏத்துக்கணும். அதுக்கு அதிகப்படியான கனவுல எல்லாம் வாழ்ந்துடக்கூடாது. அது சரிடா, உன் ஒய்ஃப் போட்டோவை எனக்கு அனுப்பவே இல்ல. ஆமா, நான் மட்டும் என்னோட போன் லாக் ஸ்கிரீன்ல அவ போட்டோ வச்சு சுத்திட்டு தெரியும் பத்தியா? என்னடா, இத்தனை வருஷம் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம், உன் ஒய்ஃப் போட்டோ கூட அனுப்ப மாட்டியா? அவளுக்கே தெரியாம எடுத்து அனுப்புறேன். அம்மா, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம தாலியை கட்டியிருக்க. நேத்தையோட உன்னை கொலை பண்ணிடுவான்னு நினைச்சேன், தப்பிச்சு என்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, நல்ல பொண்ணு. என்ன கொஞ்சம் வாயி, அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஆள்கிட்ட அந்த கோவத்தை காமிச்சிருந்தா என்னைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அருண், சில பொண்ணுங்க எல்லாம் எல்லார்கிட்டயும் கோவத்தை காமிக்க மாட்டாங்க. என்னதான் துரோகம் பண்ணாலும் என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் இல்லாதவங்க கிட்ட கோவத்தை காமிக்க மாட்டாங்க. உன் மேல கோவத்தை காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ வேற, நேற்றுக்கு தான் தாலியை கட்டியிருக்கேன், சுனாமியே வர வச்சுட்டா. என்ன ஒண்ணு, அம்மிக்கல்ல தூக்கி போட்டு என்னைக்கு கொலை பண்றான்னு மட்டும்தான் தெரியல. சேச்சா, நீ அவளை காப்பாத்திட்ட. உன் கூட இருக்கதான் அவளுக்கு பாதுகாப்புன்னு அவளுக்கே தெரியாம தோணலாம். அதனாலதான் உன் கூட இருக்காளே தவிர. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாத்தாவை மீறி அவளுக்கு இங்க எதுவும் நடந்துராது.
அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். ஆமா பாத்தியா, அது சரிடா. கல்யாண ட்ரீட் எப்ப தர போறேன்? நீ ஊருக்கு வா டார்லிங், நாங்க ஒன்னாவே உன் வீட்டுக்கு வரோம். நான் ட்ரீட் கேட்டேன், உனக்கு விருந்து வைக்கிறதுக்காக நான் கேட்கல. யாரு விருந்து வச்சா என்ன, சாப்பாடு வயிற்றுக்கு தானே போகுது. அப்புறம் ஹர்ஷம், அங்கிள் ஆண்டி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீ கொடுத்து விட்ட திங்ஸே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்டுரு, சரியா? டேய் அருண், இங்க நான் வேலையில ஜாயின் பண்ண உடனே தமிழ் ஆளுங்க யாரையுமே தெரியாது. அட்லீஸ்ட் இந்தியால இருந்து யாராவது ஒருத்தங்களையாவது எனக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்பிக்கையான ஒருத்தங்க கிடைக்கிறதே பெருசு. நான் இந்தியால இருந்து ஒருத்தங்களை தான் ஆசைப்பட்டேன். இந்தியால இருந்து எனக்கு ஒருத்தங்க கிடைச்சு தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். உன் மேல இல்லாத நம்பிக்கையா லூசு. அப்புறம் அருண், இன்னும் 2 வீக்ஸ்ல நான் ஊருக்கு வர போறேன். கிறிஸ்மஸ் லீவா? ஆமா. உனக்கு என்னப்பா, இந்த ஃபாரின் ஜாபே வேண்டாம், நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட. அப்புறம் என் அக்கா காரிய மட்டும் தான் இந்த வீட்டுல குடுக்கறா இருந்தாவ. ஆனா இந்த கிழவன் இருக்குது வேதாச்சலம், அந்த கிழவனுக்கு அப்பங்காரன் என் மாமாக்காரர் இருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன பிடிச்சு போய் கிழவன் தம்பிக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ. ஓ, நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்களா? அந்த காலத்துல எல்லாம் உனக்கு சம்மதமா? கட்டிக்கிட்டியா? அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட மாட்டாவாமா. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தாலியை கட்டு வாழ அப்படிதான். ஓ, அப்படிதான் நீங்க மாட்டீங்களா? அது சரி பாட்டி, இங்க அன்பு சாருக்கு பாத்திருக்க பொண்ணு இருக்காங்களே, அவங்க இங்க வரத பத்தி தான் இந்த வீட்டுல உள்ளவங்களே பேசிட்டு இருக்காங்க. அப்பனா அவங்களை யாருக்கும் பிடிக்காதா? மக்கா, அது மனசு ஜென்மமா இருந்தா என் பியார அன்புக்கு என் பியாத்தி இனியாவதான் கட்டி வைக்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்பட்டமே. சரி, அது 2 மனசுல என்ன ஒண்ணும் இல்ல. அது 2 புரிஞ்சுக்க மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குன்னு கிழவரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே போல ஒரு பொண்ணு வந்து வாச்சி. இப்பதான் மக்கா தெரியுது அதுவே ஒரு குப்பை கூடையில கிடந்ததுன்னு. 5 பைசா யாருக்காவது செலவு பண்ணனாலும் பிடிக்காது. என்னம்பா வீட்டுல வளர்த்தாவலாமா? அப்பனா எதுக்கு அன்பு சார் தலையில கெட்ட பாக்குறாங்க? மக்கா, அண்ணா சேர்ந்தான், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? கவலைப்படாதுங்க பாட்டி, அத நான் வந்துட்டேலாம். கடவுள் இந்த வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சதுல கூட ஏதாவது காரணம் இருக்குமே. காரணமா? அட ஆமா பாட்டி. அம்மாடி, நீ ஏகப்பட்ட வாயாடி நீ என் பேத்தி சொல்லியிருக்கான். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு அடிச்சு விடாதாம்மா. யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை கிழவை நடத்தாம விட மாட்டான். அதுங்க 2 மனசால புடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சோம். அதுங்கள நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சுத்திக்கிட்டு தெரியுது. சரி, கடைசி வரைக்கும் இப்படியாவது இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அதுங்க 2 மனசையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பொண்ணை கிளம்பி பார்த்து வச்சிருக்கு. அது என்னன்னா சுருட்டையும் பரட்டையுமே அலைஞ்சுக்கிட்டு தெரியுது. இப்ப வரேன் பாரு. நீங்க கவலையே படாதுங்க பாட்டிமா. நீங்க வேணா பாருங்க, அந்த பொண்ணுக்கும் அன்பு சாருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமக்கா, நீ வேற என்ன தேர்ந்து நேர்ச்சி போட்டிருக்கியா? புரியல பாட்டிமா. இந்த ருக்குக்கு மூத்த மரமா வேளங்கனி கோயில போய் எனக்கு மொட்டை பொடியதான் வேண்டி இருக்கியா? சுருட்டைக்கு என் பேரனுக்கு நடக்க இருக்கு கல்யாணம் நின்னுட்டுனா உன் அக்காக்காரி இருக்காளே ஆர்த்தி, அவ வேளங்கனி கோயிலுக்கு என்ன கூட்டு போய் என் மண்டைக்கு ஒரு மொட்டையை போட போறாளாம். ஐயோ பாட்டி, மொட்டையா? என்னமே இந்த கல்யாணம் நின்னதுன்னா என்னத்தையெல்லாம் கடவுளுக்கு தரலாம்னு சொல்லி இருக்குதான் தெரியலையே. இந்தா வந்துட்டேலாம், சுருட்ட முடியும் கொண்டு. ஆமாடி சுருட்ட, ஏன் வாசப்படியில இருந்தே கூப்பாடு போட்டுக்கிட்டு வரேன்? முதல்ல கூப்பாடு போடுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு புதுசா யாரோ ஒண்ணு கூட்டு வந்திருக்கீங்களா, அது யாருன்னு காட்டுங்க. நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு நான் கேட்க கேள்வியில நடு வீட்டுல அது தொங்கணும். ஆமா, உன் நாக்கு புடுங்கிக்கிட்டு நீ கேள்வி கேட்டியனா யாருக்குதான் மனசுல ஆகும்? நாக்கு புடுங்கிக்கிட்டு பேசினா பே 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 பேன்னு தானே பேச முடியும். பாட்டி, ஒழுங்கு மரியாதையா வாயை மூட்டி இருந்துருங்க. ஏமாடி சுருட்ட, நீயே மனசாட்சியோட யோசிச்சு பாரு. நாக்கு புடுங்கி வச்சுக்கிட்டு நீ பேசுனியனா, நீ பேசியதான் எங்களுக்கு மனசுல ஆகுமா, இல்ல மண்டைக்குள்ளதான் என்னத்தையாவது ஏறுமா? பே பே பேன்னு கேட்கும். இதுல இவன் நாக்கு புடுங்கின மாதிரி கேட்டவனா தூக்குல தொங்குவாங்களாம்ல. பாட்டி, முத ஏஞ்சல் யாருன்னு எனக்கு சொல்லுங்க. ஏஞ்சல்ங்கிறது கடவுளோட பிள்ளை, அதெல்லாம் குட்டிச்சாத்தையெல்லாம் பார்க்க முடியாது. பாட்டி, நான் ஏற்கனவே கொலை வரியில இருக்கேன். ஒழுங்கா ஏஞ்சல் யாருன்னு சொல்லிருங்க, இல்ல நடக்கிறதே வேற பாத்துக்குங்க சொல்லிட்டேன். ஏஞ்சல் எல்லாம் காட்ட முடியாது. எங்க வீட்டு மருமகளை உனக்கு என்னத்து காட்டணும்? பாட்டி, நம்ம அருணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா, அவளை நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டாமா? சரி, உங்களுக்கு தான் முடியல, நானாவது கேட்டுட்டு போலான்னு அங்கிருந்து இங்க வந்திருக்கேன். ஏமா, நீ நாக்கையும் புடுங்காண்டா பல்லையும் புடுங்காண்டாய். அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான், உனக்கு என்னன்னு கேட்கேன். ஏன் சொல்லு, இப்ப உங்களுக்கு சாஞ்சா வருது. ஏஞ்சல் வாயில நல்லா வருது, ஆனா ஸ்ருதிங்கிற பேர்ல ஸ்ருதி மட்டும் உங்களுக்கு வாயில வராது. ஏமா, ஏஞ்சல் பேர் எனக்கு வாயில வருது நீ கண்டியா? நான் ஏஞ்சல்னு சொல்லியனா ஊஞ்சல்னு சொல்லியனா எனக்கே சிலம்பல காதுல உள்ளாது, வயசாகுதுல. ஏன் பாட்டி, அப்ப உங்களுக்கு ஸ்ருதிங்கிற என்னோட பேர் மட்டும் வாயில வராது, அப்படிதானே? ஏமா ஸ்ருதி, உன் பேர் என் வாயில வராது, போதுமா சுருட்ட? ஏன் பாட்டிமா, அப்போ உங்களுக்கு ஸ்ருதிங்கிற பேர் வாயில வராது. உன் சத்தியம் உள்ளது, எனக்கு ஸ்ருதிங்கிற பேர் வாயிலே வராது. அதனால எல்லாம் உன்னை சுருட்ட சுருட்டன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். பேர்னா வாயில வரது போல பேரை வைக்கணும். இப்ப அழகா தானே ஸ்ருதின்னு கூப்பிட்டீங்க, அப்படியே கூப்பிடலாம் இல்ல? அது என்ன ஏஞ்சல்ங்கிற பேர் மட்டும் உங்களுக்கு வாயில வருது, ஸ்ருதிங்கிற பேர் மட்டும் வாயில வரல? ஏன்னா ஸ்ருதின்னு பேர் வச்சிருக்க யாரையும் எனக்கு பிடிக்காது. முத இந்த ஏஞ்சல் யாருன்னு எனக்கு காட்டுங்க, அதுக்கு அப்புறம் நான் உங்களை டீல் பண்றேன். என்னம்மா 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க,
ஏதாவது போருக்கு போறீங்களா? ஒன்னே பாத்துட்டு போலான்னு வந்தோம். பெத்துட்டோம்ல. ஓ, பெத்துட்டீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? சரி சரி, பாத்துட்டீங்களா? இங்க பாரு அருண், ஏற்கனவே உன் மேல கொலவரியில வந்திருக்கேன். இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாலே பாத்துக்கா. என்னப்பா, சண்டைக்கு ஆளு கூட்டு வந்திருக்கீங்களா என்ன? என்ன நீ என்னைய கிண்டல் பண்ற? அவன் என்னமோ உன்கிட்ட கேட்கணுமா? அதுக்காக தான் அவன் வந்திருக்கான். நீ கேளுமா. அங்க பார்த்து முறைச்சிட்டு நில்லு. நான் என்ன பண்ணேன்? டேய் நீ சொல்லு, எப்ப அவள அவ அம்மாக்காரி வீட்ல கொண்டு விட்டுட்டு நீ வர போற? எவள? அதான் புதுசா இலவசமா நான் கொண்டு வந்திருக்கேன், அத பத்தி தான் கேக்குறேன். யார பத்திப்பா கேக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதான் அருணே, புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கலாம். அந்த பொண்ணை அவ அம்மா வீட்டுக்கு எப்ப கொண்டு விட போறேன்னு கேக்குறான். புரியலப்பா. புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேனா? நான் என்ன இதான் வேலையா அலைகிறேனா? இங்க பாரு அருண், உன்கிட்ட செலப்ல எல்லாம் பேசிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்ப அவ தாய் வீட்டுக்கு கொண்டு விட போற? இந்த வீட்ல அவளுக்கு இடம் இல்ல. அது எப்படிமா இந்த வீட்ல அவளுக்கு இடம் இல்லாம இருக்கும்? அவ புருஷன் நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு இந்த வீட்ல தானே இடம். அருண், நீ என்ன சீண்டி பார்த்துட்டே இருக்க. என் கோவத்தை கிளப்பிட்டே இருக்க பாத்துக்க. அவளை என்னால என் மருமகளை ஏத்துக்க முடியாது. வேண்டாம்மா, அவ ஏன் பொண்டாட்டி? நான் அவளை பொண்டாட்டி ஏத்துக்கிட்டா போதும். நீங்க எல்லாம் அவளை மருமகளா ஏத்துக்கணும்னு நான் கேட்கவே இல்லையே. இல்ல அவ எங்கேயாவது வந்து கேட்டாளாம்? இங்க பாரு அருண், நீ ஏன் பிள்ளை, எனக்கு வரப்போற மருமவா எப்படி இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணிருக்கணும். அருண், எப்பேற்பட்ட வீட்ல பிறந்திருக்க பிள்ளை. உனக்குன்னு கல்யாணம் பார்க்கும்போது வருஷ கட்டி எத்தனை நல்ல பிள்ளை எல்லாம் வரும். நீ என்னடானா எவனோ ஒருத்தன் கிட்ட இருந்த தாலியை பிடிங்கி நீ கட்டி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. டேய், உனக்கே இது வெக்கமா இல்லையா மத? இல்லம்மா, என்ன பஞ்சாயத்து முடிஞ்சதான் தாலிக்கு எவ்வளவு ரூபாய் ஆச்சு, தாலி எத்தனை சவரன்னு கேட்டு அந்த ஆளுக்கு நான் செட்டில் பண்ணிட்டேன். சோ என் பொண்டாட்டிக்கு என் பணத்துல நான் தான் தாலி கட்டியிருக்கேன். இதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? அப்படி போடுறான் அவனை. ஏங்க, கண்ணை எல்லாம் பழுத்துறான். அமைதியா நின்னீங்கன்னா நல்லதுனா. அருண், உனக்கு கோடீஸ்வரி பொண்ணு பொண்டாட்டியே கிடைச்சிருப்பான். உனக்கு புரியுதா? நீ என்னடானா ஒரு சவரன் நகை கூட போட்டு வராத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் பார்த்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கார், பங்களா, 100 சவரன்ல நகை எல்லாம் கொடுக்குற மாதிரி பொண்ணு பார்த்திருப்பேன். இவளை மட்டும் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கா, உனக்கு நல்ல பொண்ணை நான் பார்த்து வைக்கிறேன். இங்க பாருங்கம்மா, அவ எல்லாம் வந்து என்கிட்ட என் கழுத்துல நீ தாலி கட்டி காப்பாத்து அப்படின்னு எதுவும் என்ன தேடி வரல. காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னான். வழி தெரியாம தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா தாலி கட்டின அந்த செகண்ட்ல இருந்து அவ என்னோட பொறுப்பு. அவ நகை கொண்டு வந்தாலோ இல்ல செப்பல் கொண்டு வந்தாலோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன விளையாடுறியா? ஐயோ அம்மா, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ எல்லாம் வந்து என்கிட்ட தாலி கட்டுன்னு சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு நான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கியிருக்கேன். இப்ப அவன் என்னோட பொறுப்பு. என் பொறுப்புல இருக்க பொண்ண அம்மா வீட்டுல கொண்டு விடு, அப்பா வீட்டுல கொண்டு விடு, 100 சவரன் நகை தரல, கார் தரல, பங்களா தரலன்னு நீங்க பேச ஆரம்பிக்காதுங்க. இப்ப நான் சொல்றேன் அருண், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவள ஏன் மருமகளை என்னால ஏத்துக்க முடியாது. சரி, இப்ப அவகிட்ட இருந்து நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? குறைஞ்சது 100 சவரன் நகையாவது எனக்கு வேணும், வந்தே ஆகணும். ஓ, 100 சவரன் நகை அவ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாள்னா நீங்க அவளை உங்க மருமகளா ஏத்துப்பீங்க, அப்படித்தானே? ஆமா, கொண்டு வந்துட்டாள்னா ஏத்துக்கிறேன். எப்பேற்பட்ட வீட்டுல பிறந்துகிட்டு ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத ஒரு பொண்ணை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் இலவசங்கிற மாதிரி இலவசமா உன்னை கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு 100 சவரன்ல நகை வேணும், அவ்வளவுதானே? அதை நான் அவளுக்கு செஞ்சு போடுறேன். என்ன அருண், என்ன பேச வைக்கிறியா நீ? நீ மறந்துடாத, நீ படிச்ச பணம் இல்ல, நீயா சம்பாதிச்சு நீ படிச்சது கிடையாது. ஏன் புருஷன் உழைச்ச சம்பாத்தியத்துலதான் நீ படிச்சிருக்க. அதுக்கு அதான் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தி, அது கூட எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மூலமா உனக்கு நான் வாங்கி கொடுத்த வேலை. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? படிச்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது, நீ அட்டென்ட் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. நான் போனேன், என்னோட திறமையால எனக்கு வேலை கிடைச்சது. அது கூட உங்க ரெக்கமெண்டேஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உன் ஆட்டக்காரி இதெல்லாம் பேசலன்னா தான் அதிசயம். நான் சம்பாதிச்சது என் புள்ள அனுபவிக்க முடியாதான், இவன் மட்டும் அனுபவிக்கணுமா? என்ன லாஜிக் இது? சரிம்மா, இப்ப என்ன? நீங்க சொல்லி அந்த வேலைக்கு நான் போயிட்டேன், அதனால இப்ப என்ன சொல்ல வாரீங்க? அதுல இருந்து ஒத்த ரூபாய் எடுத்து அவளுக்கு நகை செய்யப்படாது. நீ இருந்துட்டு போட்டு ஊருக்கு வந்ததுக்கு பிறகு என் திறமையால நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் எனக்கு அடுத்த வேலை கிடைச்சிருக்கு. என்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் 100 சவரன்ல நகை செய்து போடுறனோ அதுக்கப்புறம் நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கிட்டா போதும். ஆனா அதுக்கு முன்ன தேவையில்லாம அவளை சீன்ற வேலையை வச்சுக்க வேண்டாம் நீங்க. நான் சொன்னோம்ல, நல்ல முறையில ஒருத்திய கட்டி கூட்டு வந்திருந்தா கூட இந்த ஆட்டம் ஆடி இருக்க மாட்டான், இந்த நிலை நிக்க மாட்டான். ஒண்ணுக்கு வழி இல்லாத ஒருத்திய அவன் தலையில கட்டி வச்சிருக்காவ. அவன் ஆடி ஆட்டத்தை பாருங்க அவளுக்காண்டி. நான் தான் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு தேவையானது 100 சவரன் நகை. நீ கட்டப்படு, எனக்கு என்ன வந்து? நீ தான் இலவசமா ஒருத்திய கூட்டு வந்திருக்கல வீட்டுக்கு. இதுக்கு மேல நான் பேசுறது நல்லா இருக்காது. அம்மான்னு பாக்குறேன், கிளம்பிடுங்க. அவளுக்கான மொத்த பொறுப்பும் என்னோடது, நீங்க இதுல தலை போடாதுங்க. நான் தான் ஏஞ்சல். ஏன்? ஓ, நீ தான் அந்த ஊஞ்சலா? எடி, உனக்கு அறிவில்ல? அவன் எப்பேற்பட்ட வீட்ல உள்ள பையன். அவனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல நீ செட்டில் ஆயிட்ட. ஏ சுருட்ட, என் பியாரே அது கழுத்துல தாலி கட்டிருக்கான். அதான் அவனுக்கு பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. இதுல உனக்கு எங்க வலிக்குன்னு கேட்கேன். இங்க பாருங்க செல்லு, உங்களுக்கு வேணா இந்த
இந்த வீட்ல இருக்க ஒரு பையனுக்கு மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அவன் என்னடானா சரி பாவம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை நில குலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இவன் என்ன பண்ணிருக்கணும், தாலியை கழட்டி கொடுத்துட்டு அந்த ஆளு போயிருக்கணும். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏடி உனக்கு அறிவில்ல? ஏன் இல்ல, இந்த வீட்ல உள்ளவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு உனக்கு தெரியும். அழகா இலவசமா ஒரு பையன் கிடைச்சோன்னா அவன் கூடயே வந்துட்ட பத்தியா? சரி அவன் தான் தாலியை கட்டிட்டான், இது தப்பு. நீங்க பணக்கார வீட்ல உள்ள பையன், நான் ஒண்ணு இல்லாத பொண்ணுன்னு தாலியை கழட்டி கொடுத்துட்டு தானே நீ உன் பாட்டுக்கு போயிருக்கணும். இதை நீங்க எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினாரோ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா ஏன் நான் யாருன்னு தெரியுமா? என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. அருண் கிட்ட நீங்க எனக்கு தாலி கட்டுங்க நான் அவர்கிட்ட கேட்கல. அவரா வந்து தாலி கட்டினாரு. பஞ்சாயத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாரு, நான் அவரோட பொறுப்பு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி இப்படி எவன் தாலி கட்டினாலும் அவன் கூட போயிருப்பியா? எப்ப ஒரு பணக்கார மாப்பிள்ள வந்து தாலி கட்டுவான் கழுத்துல அவன் கூட தொத்திட்டு போயிடலான்னு காத்துட்டு இருக்க போல. சரி உனக்கு தான் புத்தி இல்ல, வயசு கோளாறுல ஒண்ணு பண்ணிட்டேன். உன் அப்பா அத்தாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஏ சுருட்டா, எங்க அம்மாவும் அப்பாவெல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னடி பண்ணிடுவேன்? ஒருத்த தாலி கட்டியிருக்கான், யாரு என்ன ஏதுன்னு தெரியாம அவன் பின்னாடியே வந்துட்டான். நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணா? ஒண்ணு மாதிரி ஒரு கேடு கட்டவளா இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லடி. போட மாட்டான், இதெல்லாம் காணாது இவளுக்கு. எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? உங்க வாழ்க்கையில தேவையில்லாம ஒருத்தி வந்திருக்கா, அவளை உங்க வாழ்க்கையை விட்டு துரத்தனேன்னு தானே நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு மொத? நான் யாரா? நான் அன்புக்கு பொண்டாட்டியா வர போற பொண்ணு. சரிதான், உன்னை அன்புக்கு பாத்துருக்கிறது ஓகே தான். ஆனா இன்னும் அன்பு உன் கழுத்துல தாலி கட்டல. அப்புறம் அன்புக்கு நீ பொண்டாட்டிய வர போறங்கிற நினைப்ப வச்சுட்டு ஏன் பொண்டாட்டிட்ட பாஞ்சா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன், தொலைச்சிருவேன். வந்தியா? வீட்டுல உனக்கு இல பாயாசத்தோட விருந்து ஏதாவது வச்சாங்களா? சாப்பிட்டியா? போனியான உன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அனாவசியமா ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்துல நீ வந்தா வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ. இந்த வீட்ல அன்பு கூட எத்தனையோ தடவை என்ன அடிச்சிருக்கான். ஆனா பொண்ணுங்கிறதுனால வலிக்கும், ஆனா ரொம்ப அடிக்க மாட்டான். இவன் என்னடானா காதுல உள்ள ஸ்பீக்கரே அவுட் ஆகுற மாதிரி அரைஞ்சிட்டான். இவன்கிட்ட இந்த அடி வாங்குறதுக்கு தான் தேவையில்லாம வந்தமோ. இவன் என்னவாக இன்னும் வாய் பிளந்துக்கிட்டு நிக்கான். அங்க சண்டை சீனே முடிஞ்சு யாட்டி செல்லு ஏன் ஏன் கொழுந்தனா இது? ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டான். அவளை கொல்லாம விட்டுருக்கானு சந்தோஷப்படு. என்ன பியாச்சு பேசிட்டான் செல்லு. ஸ்ருதி யாரும் அடிச்சிட்டான். ஆமா சூட்டைய என் பியார அடிச்சிட்டான். இதை நம்ம விடப்படாது. இன்னைக்கு அவர் பொண்டாட்டிய தப்பா பேசிட்டாங்கிறதுக்காக வெளுத்து வாங்கிட்டார்ல அருண். அப்பன்னா அவரோட அண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாள்னாலும் வெளுத்து வாங்கிடுவாரே. ச்சே, இது தெரியாம போச்சே நமக்கு. ஒரு வார்த்தை இந்த ஆகாஷ் கேட்டிருக்குமா? இருடி உனக்கு வரேன், என் குழந்தை மூலமாவே உனக்கு வைக்க ஆப்பு. இவன் எங்கேயாவது சிலிப்பிக்கிட்டு போறான். ஏஞ்சல் இரு, கண்டியா உனக்காண்டி என் பியாரை அந்த சுருட்டையே போட்டு புரட்டி எடுத்துட்டான். ஆமா பாட்டி, ஆமா வாயி சுருட்டையா அடிச்சிட்டாரு. ஆமா ஆமா வாயி யாரு? ஐயோ மறைக்கானே, சமாளி ஏஞ்சல். பாட்டி ஆமா வாயின்னு சொன்னேன். ஆமா வடை சாப்பிட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு ஆமா வாயினா கேட்டேன். இந்த ஸ்ருதி ஏதாவது பேசி அவளுக்கு மனசு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு நாம அவளுக்கு காவலுக்கு இருந்தா என்னையும் ஆமா வாயங்குது. இருடி உனக்கு வைக்கிறேன் வெயிட்டு. பாட்டி என்ன? தண்ணி தண்ணி குடிச்சிட்டு வரேன். நம்ம பண்ண வேண்டியது நம்ம போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு நாமளே டேஸ்ட் பண்ணணும். நல்லாதான் இருக்கு போலயே. ஆத்தி நீ போட்ட காஃபி ஆச்சே, நல்லாதான் இருக்கு. பாதியை குடிச்சிருவோம். இப்போ ஓகே. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்குன்னு கலக்கி அந்த சுருட்டைக்கு கொண்டு கொடுத்து அவ என் மூஞ்சில் அதை தூக்கி வீசி எறிஞ்சி இதை பார்த்து என் குழந்தை கோவப்பட்டு அவன் மூஞ்சில் பளார்னு அறைய அதை பார்த்து நான் சந்தோஷப்பட இது இன்னைக்கு நடந்தே தீரணும். ஆத்தி இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க? நாம் அங்கேருந்து வரும்போது தான் இந்த கப்லேருந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் தண்ணி விட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. வீட்டோட மூத்த பேரன் ஆகாஷுக்கு பொண்டாட்டிக்கு மண்டை கலந்துட்டோம். வா 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 ஏஞ்சல், ஒரு கை போடு. ஒரு கை போடணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அட பார்த்தா புரியலையா? கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கேன். கலக்குன்னு கலக்குறீங்களா? கலக்குன்னு கலக்காதானே கலக்கியா? அட ஏஞ்சல் இது காஃபி, அதை போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கேன். சரிக்கா, இதுலதான் நீங்க காஃபி குடிச்சீங்க, அப்புறம் தண்ணி ஊத்தி கலக்கிட்டு இருக்கீங்க, அதான் பாக்குறேன்.
அது ஒண்ணும் இல்லை ஏஞ்சல், இந்த சுருட்டை இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் காஃபி போட்டு டீயை போடு, அதை போடு, இதை போடுன்னு என்ன வேலை வாங்கிட்டே இருக்கான். நான் அவன் வீட்டு வேலைக்காரியா? அதான் இந்த சுருட்டைக்கு இன்னைக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும். அதனாலதான் காஃபி வேற நல்லா இருந்து பாதி கீழே ஊத்ததுக்கு மனசு இல்ல, அதான் பாதி கப்ப நானே குடிச்சிட்டேன். சரி, இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். இனி கலக்குன்னு கலக்கி அவளுக்கு காஃபியும் கொண்டு கொடுப்பேன். அவ என்ன நினைப்பா, ஐயோ ஏற்கனவே நமக்கு காது ஸ்பீக்கர் அவுட்டு, அருண் அடிச்ச அடியில மொத்தமா அமங்கி அப்படியே இருக்கான். இந்த நேரத்துல ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு கடகடான்னு வாங்கி காஃபியை குடிப்பான். நல்லா போட்டு கொடுத்தாலே நல்லா இல்லைன்னு தூக்கி ஊத்துவான். இன்னைக்கு வேற தண்ணியை ஊத்தி சூடு கூட பண்ணாம கொடுக்க போறேன். அவ ஒரு மடக்கு குடிச்சிட்டு கோவத்துல பலார்னு என் மூஞ்சில தூக்கி வீசி எறிவா. ஐயோ அக்கா, ஏஞ்சல் அவளுக்கு கோவம் வந்து என் மூஞ்சில வீசி எறிவா. இதை பார்த்து என் கொழுந்தனுக்கு கோவம் வந்து, ஏன் அண்ணிய ஏன் முன்னமே வச்சு அசிங்கப்படுத்துவியான்னு பலார் 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 பலார்னு மாறி மாறி 2 கண்ணத்துலயும் அடிக்க. இந்த பாரு, தூரமா அங்க ஹாய் தெரிய மாதிரி போன்ல கேமரா வேற ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அவ அடி வாங்குறத பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். என்ன? ஆமா ஏஞ்சல், எப்ப பார்த்தாலும் காஃபி டீன்னு குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இவன் என்ன ஏதாவது நோயிலையா பாதிக்கப்பட்டிருக்கான்? நல்ல காலத்திலேயே நல்லதா காஃபி போட்டு கொடுத்தாலே 1008 குறை சொல்லுவா. இதுல தண்ணியை ஊத்தி சூடு கூட பண்ணாம கொடுக்க போறேன். எவ்வளவு கோவத்துல என் மூஞ்சி மேல தூக்கி வீசி எறிவான். அந்த நேரம் என் குழந்தை பார்த்து கோவப்பட்டு அறைய போறாரு. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். இன்னமும் என் புருஷன் கூட இவன் என்ன கேவலப்படுத்தும் போது என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது. சரி, நான் இதை எடுத்து அந்த சுருட்டை கொண்டு கொடுத்துட்டு வரேன். நீ வா, நல்லா ஃப்ரீயா ஷோ பார்க்கலாம். ஷோ பார்க்க போறீங்களா அக்கா? அட வா ஏஞ்சல், அங்க ஷோ முடிஞ்சிடும். கொஞ்சம் லேட் ஆனாலும் அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். கண்கொள்ளா காட்சி, வா. இந்த வீட்டுல யாருக்கு இந்த சுருட்டையை பிடிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு அன்பு சார கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாவ இதுக்கு? இந்த சுருட்டையை நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஒருவேளை சர்ச்சில் பார்த்திருப்போமோ? இல்லையே, அன்பு சார் ஹிந்து, இந்த சுருட்டையை ஹிந்துன்னு தானே இனியா சொல்லுச்சு. அப்பனா இவன் எதுக்கு சர்ச்சுக்கு வர போறா? ஆனா எங்கேயோ பார்த்திருக்கமே, எங்க பார்த்திருக்கேன்னு தான் ஞாபகம் வரல. ஒருவேளை வேற யாரையாவது பார்த்திருப்போமோ? வீட்டுக்கு வந்ததுலேருந்து நேரம் வேற ஒழுங்கா போகல. ஃப்ரீ ஷோனா விட்டுருவோமா? இதோ வரேன். ஸ்ருதி, இந்தா. என்ன அத்தி இது? இதுவா? அதான் நீங்க அடிபட்டு தோஞ்சு போய் நிக்கலாம். இந்த காஃபி குடி. நல்ல எனர்ஜியா இருக்கும். ஆமா அத்தி, எனக்கு காதுக்குள்ள ஏதோ கடமுடான்னு சவுண்ட் கேக்கு. ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அச்சோ, ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும் போலயே. சரி, நீ கடக்கடான்னு இந்த காஃபி குடி. நான் எத்தனையோ தடவை காஃபி கேட்டு நீங்க அழுதழுத்து தந்திருக்கீங்க. ஆனா இப்பதான் எனக்கு நிஜமாவே காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், நீ குடி. அக்கா, இவ ஒருத்தி நல்ல சீனை மிஸ் பண்ண விட்டுருவா போல இருக்கே. வாயை மூடிட்டு நில்லு. ஐயா, அவங்க காஃபியை வீசுற நேரத்துல நீங்க கீழே படுத்துருங்க. ஏன் நான் எதுக்கு கீழே படுக்கணும்? எனக்கு தலைவலி எல்லாம் இல்ல. ஐயோ ஆர்த்தி அக்கா, நீங்க கீழே குனிஞ்சிட்டீங்கன்னா அவங்க பலான்னு காஃபி ஊத்தும் போது அது அப்படியே அருணுக்கு மேல பட்டுரும். அப்படின்னா அந்த ஆமாவா எனக்கு கோவம் வந்து அது மேல காஃபி பட்டுட்டு கோவத்துல இன்னும் பலார்னு அரைஞ்சிடல. பாரு, உனக்கு என் குழந்தை என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்குன்னு தெரியாது. இப்ப என் மேல மட்டும் ஒரு சொட்டு காஃபி கொட்டிட்டு அவ செத்தா. நீ நினைச்சிட்டு இருக்க உன் புருஷன் மேல பட்டாதான் உன் புருஷனுக்கு கோவம் வர அப்படின்னு. அவரு என் மேல உயிரே வச்சிருக்காரு. அண்ணினா அவருக்கு அப்படி இருக்கும்போது என் மேல ஒரு சொட்டு காஃபி கொட்ட விட்டுருவாரா? பாரு இப்ப என்ன நடக்குதுன்னு. அப்படியே இந்த ஆமாவா எனக்கு கொஞ்சம் காஃபி அபிஷேகம் பண்ணி விட்டுறலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. என்ன காஃபி கொடுத்துட்டு என்னையே பார்த்துட்டு நிக்கீங்க? இல்ல, காஃபி எப்படி இருக்கு? எப்போ நீங்க குடுக்கறத விட நல்லாதான் இருக்கு. இதுவா? ஆமா, நல்லாதான் இருக்கு. நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி வாய் பிளந்துட்டு நிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா எப்போ விட இப்பதான் நல்லா இருக்கு. ஓ ஆமா, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி வாய பிளந்துட்டு நிக்கிறீங்க? இல்ல, உன் டேஸ்ட் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இன்னைக்குதான் எங்களுக்கு தெரியும், அதான். நீ எதுக்கு வாய பிளந்துட்டு நிக்க? என்னமோ இல்லக்கா, அந்த காஃபி டேஸ்டா இருக்குங்க. அவ இதுல வாய பொழக்க வேண்டியது நான். இவளுக்கு டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியாமா? ஐயோ, இவ வரும்போதெல்லாம் 7 காஃபி 8 காஃபி போட்டு என் உயிரை கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் முந்தின நாள் உள்ள காஃபி எடுத்து கொடுத்துருக்கேன். முந்தின நாள் உள்ள காஃபியா? ஆமா ஏஞ்சல், இவளுக்காண்டியெல்லாம் புதுசா எப்பவும் போட முடியுமா? நல்லதா போட்டு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவா. அதனால முந்தின நாள் மது சில நேரம் நிறைய காஃபி போட்டுருவா. மீதி இருந்துச்சுன்னா அது அப்படியே கிடக்கும், கழுவுறதுக்கு லேட் ஆகும். அப்ப அதை ஊற்றி கொடுத்துருவேன் சூடு பண்ணி.
ஆனா இப்பதான் தெரியுது, சூடு பண்ணாம முந்தின நாள் உள்ள காஃபிலேயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவா போலயே. ச்சே, இப்படிப்பட்ட பிள்ளையே அருண்கிட்டே அடி வாங்கி கொடுக்க நினைச்சோம். ச்சே, இனிமே இவ வாரான்னு தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட்லயே ஒரு கப் காஃபி எடுத்து வச்சிடணும். அவ 4 தடவை கேட்காள்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டா போதும். எனக்கு வேலை சுலபம். இனி அன்புக்கு பொண்டாட்டியா வந்தா என்ன, வரலன்னா என்ன? ஆத்தி, இம்பிடத்துக்குமா உன் உயிரை கொடுத்தேன். அன்பு, உனக்கு தெரியாத பாயிண்டா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். யோசி யோசி யோசி, உன் மூளையை கடைஞ்சு குடைஞ்சு யோசி. இவ்ளோ பெரிய கம்பெனியோட எம்டி நீ, உனக்கு இல்லாத பிரைனா? என்னடா பகல் கனவா? மச்சான் யோசி, ஏதாவது சொல்லு. உனக்கு உடனே ஏதாவது தோணுதா? ஆமாண்டா, வர வழியில ரோட் கடையில இருந்து ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சேன். அதான் வயறு கடமுடான்னு சொல்லுது. உன் வயர் இப்ப என்ன சொன்ன என்ன? எனக்கு ஏதாவது யோசனை சொல்லு. என்ன விஷயம் சொல்லு, அதை விட்டுட்டு யோசனை சொல்லுனா? இப்போ அருணை எந்த விதத்துல கோவப்படுத்தலாம்? அருணை எந்த விதத்துல கோவப்படுத்தலான்னு? டேய், அருணை கோவப்படுத்துறதுக்கு நீ என்னதுக்கு ஐடியா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு மேட்டர் என்னன்னு தெரியாது பத்தியா? மச்சான், மேட்ரா? டேய், வாயை உடைச்சிருவோம் பாத்துக்கோ. இன்னைக்கு இந்த ஸ்ருதி வந்து ஏஞ்சல் கிட்ட கண்ணா பின்னானும் அவன் தான் தாலி கட்டினானா நீ தாலியை கழட்டி கூட்டு போக வேண்டியதானே அப்படி இப்படின்னு திட்டுச்சு. இவன் கோவத்துல ஸ்ருதிய போய் அரைஞ்சிட்டான். சரிடா, அவன் பொண்டாட்டிய ஸ்ருதி தப்பா பேசிச்சு, அவன் போய் அரைஞ்சான். இதுல நீ எதுக்காக அருணை கோவப்படுத்துறதுக்காக யோசிக்கிற? டெய், கோவப்பட்டு நான் ஸ்ருதி அரைஞ்சா கூட அடுத்த செகண்ட் என்கிட்ட மாறி மாறி பேசுறதுக்கு தான் நிப்பான். அப்பனா நான் அடிக்கிறது அவளுக்கு வலிக்கல. ஆனா மச்சான், அருண் அரைஞ்சதும் அதே இடத்துல நிக்கா, முகம் கூட இன்னும் மாறாம அதே சோகத்துலதான் இருக்கா. அப்ப என்ன விட அருண் அரைஞ்சது அவளுக்கு வலிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். டே, என்ன என் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டியா வர போறா, அவன் என்ன அனாதை பொண்ணுன்னா நினைச்சிட்டு இருக்க? மாறி மாறி அவளை அரைஞ்சு விளையாடிட்டு இருக்கீங்க. டே, என்ன கோவப்படுத்தாதான். ஒழுங்கு மரியாதையை அருணை கோவப்படுத்த வச்சு இன்னும் 4 அரை அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாரு. ஏமாச்சான், ஸ்ருதி மேல உனக்கே இவ்வளவு கோவம் இருந்ததுன்னா இந்த வீட்டுல பாதி பேர் அவ மேல கொலவரியோட தான் தெரியுறாங்க. அவனுங்க எல்லாம் இந்நேரம் எந்தெந்த ஆயுதத்தை கையில எடுத்தானுங்கன்னு தெரியலையே. எனி ஐடியா மச்சான்? டேய், கோட்டேஷன் ஃபைல் எடுத்துட்டு வாடா. ஓ, வேலை என்ன? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, இனியா கிட்ட தான் ஃபைல் இருந்துச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா மச்சான், இன்னைக்கு ஈவினிங் வரதுக்குள்ள எப்படியாவது அருணை கோவப்படுத்தி ஸ்ருதிக்கு 4 ஆட்டி இன்னும் இழுக்க வச்சிடணும். அப்பதான்டா என் மனசு சந்தோஷப்படும். நீ உன் பொண்டாட்டிய நல்லா பாத்துப்படா, நல்லா பாத்துப்ப.